Hello பசங்களா நம்ம இன்னைக்கு லாஸ்ட் 10 இயர் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். எந்த சாப்டர்ல இருந்து அப்படினா ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கற சாப்டர்ல இருந்து 2016 to 2025 ரைட்டா? சோ நீங்க இந்த செஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி don't forget to like the video and subscribe the channel. இந்த சேனல் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. So don't forget to follow this channel பசங்களா. நான் டோனி வில்ஃப்ரெட் biology educator at Xylem Learning. So for the past 3-4 years I am coaching and mentoring NEET aspirants. என்னோட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிக்கறாங்க. I am so happy to mentor you as well பசங்களா. So நம்ம செஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்றோம். மார்ச் 29 இந்த கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட பேர் வந்து நீட் எண்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுல லைவ் கிளாஸ் இருக்கும், டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்குது, ஆப்குள்ளார ஏஐ ஃபீச்சர், கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், போர்ஷன் முடிக்க மாடியூல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் 720 மார்க்குக்கு நீட் எக்ஸாம் பேஸ்டு மாக் டெஸ்ட், ஜிஇபி எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ இந்த நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ப்ரைஸ் 3,999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பசங்களா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் சேர்ந்துக்க முடியும். அண்ட் நீங்கள் நம்ம ஆஃப்லைன் சென்டருக்கு வந்து ஃப்ரீயாக நீட் மாக் டெஸ்ட்டு எழுத முடியும். சரியா? இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நிறைய நாள் நடக்க போகுது. மார்ச் மாதத்தில் 25, 27, 29, 31 இந்த 4 நாள் நடக்குது. அண்ட் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 10-12 நாள் நடக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக வந்து சென்டருக்கு எழுதலாம். சென்டரில் வந்து எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் ஜஸ்ட் QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் சிலபஸ் வரும். அப்போது 25th அன்னைக்கு என்ன சிலபஸ், 27th அன்னைக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சரியா? ஆஃப்டர்நூன் 2 PM to 5 PM இருக்கும். நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நிறைய எக்ஸாம் எழுதணும்ப்பா, நீட் எக்ஸாம் பேஸ்டு மாக் டெஸ்ட் நிறைய எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லது. ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கம் அண்ட் ரைட் யுவர் ஜிஐபி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளார ரிசல்ட் வந்துடும், பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் வந்துடும், உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். சரியா? அண்ட் ஆஃப்லைனில் நம்ம 3 சென்டர்லையும் Xylem ஹைபிரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட பேர் XPL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மார்ச் 27 ஆரம்பிக்குது. இதுலையும் நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு லைவாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ப்ளஸ் போர்ஷன் முடிக்க கிராண்ட் டெஸ்ட் அண்ட் 720 மார்க்குக்கு மாக் டெஸ்ட் அண்ட் ஜிஏபி டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். சரிங்களா? அதோட ப்ரைஸ் 10,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியில் 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒரு 18% வரும், ரைட்? திஸ் இஸ் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆஃப்லைன் கோர்ஸ் தட் யூ கேன் சி பசங்களா. ஸோ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க எல்லாரும் நம்ம சைலமில் படித்து இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும், அதான் என்னுடைய ஆசை. ஸோ கால் திஸ் நம்பர் 8129000700 ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்க போகிறோம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஃபார் கிரப் சைக்கிள் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிரப் சைக்கிள் சம்மந்தப்பட்டது. எந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஃபார் கிரப் சைக்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சைக்கிள் வந்து அஸ்டைல் கோயே அண்ட் பைருவிக் ஆசிட் கண்டென்சேஷனில் ஆரம்பிக்குமா அப்படின்னா கிடையாது. அசிடைல் கோயேமும் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் கண்டென்சேஷனில் ஆரம்பிக்கும். அண்ட் 3 பாயிண்டில் NAD ப்ளஸ் NADH மாறுமா அப்படின்னா ஆமாம், 3 பாயிண்டில் NADHH+ ஃபார்ம் ஆகும். ஒரு பாயிண்டில் FADH2 ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஆமாம், ஒரு பாயிண்டில் FADH2 ஃபார்ம் ஆகும் அந்த கிரப் சைக்கிளில். அப்போது சக்சினியல் கோஎன்சைம்லேருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது GTP வருமா அப்படின்னா எஸ், அதுக்கப்புறம் அது ATPயாக மாறும். அப்போ இன்கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான், OAA அஸ்டைல் கோஏ சேர்ந்ததா சிட்ரிக் ஆசிட். அடுத்து வந்து எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. TCA சைக்கிள் என்சைம் வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருக்குமா? ஆமாம், TCA சைக்கிளோட என்சைம் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருக்கும். அப்புறம் ஒரு என்சைம் வந்து இன்னர் மெம்பரேனில் இருக்கும். கிளைகாலைசிஸ் சைட்டோசாலில் நடக்குதா? ஆமாம். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனில் நடக்குதா? கிடையாது, இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனில் நடக்குது. அடுத்து கிளைகாலைசிஸ் வந்துட்டு ஆப்ரேட் ஆஸ் லாங் அஸ் சப்ளைட் வித் NAD தட் கேன் பிக் அப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதான் கிளைகாலிசிஸ் நடக்கணும்னா அந்த 6th ஸ்டெப்பில் NAD ப்ளஸ் NADHH+ மாறணும். ஸோ அதுக்கு NAD+ தேவை. ஸோ NAD+ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிளைகாலிசிஸ் நடக்கும். சரியா? ஸோ TCA சைக்கிளோட என்சைம் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருக்கும். ப்ளஸ் அந்த சக்சினிக்லேருந்து ஃபிமாலிக் வரும்போது உங்களுக்கு சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் இருக்குல்ல, அது இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனில் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் 2ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்கரெக்ட் வந்துட்டு ஆப்ஷன் 3. அடுத்து NAD+ செல்லார் ரெஸ்பிரேஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா NAD+ வந்துட்டு எலக்ட்ரானையும் புரோட்டானையும் வாங்கிக்கிட்டு, எலக்ட்ரானையும் ஹைட்ரஜனையும் வாங்கிட்டு NADH மாறும். ஸோ அப்போ அது ஒரு என்சைம் கிடையாது, ஐ கேன் சே எலக்ட்ரான் கேரியரு. அனரோபிக்கில் ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டார் இல்லை, நியூக்ளியோடைட் சோர்ஸ் ஃபார் ATP சின்தசிஸும் கிடையாது. ஸோ அது வந்து எலக்ட்ரான் கேரியர், எலக்ட்ரானை வாங்கிக்கும், ஹைட்ரஜனையும் வாங்கிக்கும். சரியா? RQ ஃபார் ட்ரை பால்மெட்டின், இது உங்கள் புக்கில் இருக்குது. அப்போ 2019 கேட்டிருக்காங்க பாருங்கள். என்னது 2019 கேட்டிருக்காங்க. ட்ரை பால்மெட்டின் அப்படிங்கிற ஃபேட்டுக்கு நீங்கள் RQ கேல்குலேஷன் போட்டிங்கன்னா 0.7 அப்படின்னு வரும். அந்த ஈக்குவேஷன் உங்கள் புக்கில் இருக்குது, NCERT புக்கில். அப்படியே டேரெக்டாக அப்படியே கேட்டுக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து
குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுது. த ஃபர்ஸ்ட் irreversible reaction இஸ் catalyzed by யாரு அப்படின்னா உங்கள் புக்கில் பொறுத்த வரைக்கும் கிளைகாலிசிஸில் நிறையா ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான என்சைம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுது பாரு, அந்த ஸ்டெப்புக்கான என்சைம் வந்து ஹெக்ஸோகைனேஸ், அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3. அண்ட் அடுத்து எத்தனை சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நடக்குது அப்படின்னா 1 தான். அந்த சக்சினைல் கோஎன்சைம் ஏலேருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது ஒரு ஜிடிபி வரும் பாருங்க, அங்கே ஜிடிபியும் வந்துட்டு ஃபாஸ்பேட்டும் சேருது பாருங்க, இதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். இது ஒரு இடத்துல நடக்கும் சரிங்களா, ஒரு டர்ன் ஆஃப் சைக்கிளில் ஒரு வாட்டி. அப்போ 1 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போனா ஆப்ஷன் 2 சரியாப்பா. ஸோ இப்போ அடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு குளுக்கோஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது டியூரிங் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்னாலும் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன்னாலும் ஃபெர்மெண்டேஷன் அப்போ குளுக்கோஸில் இருக்கிற எனர்ஜியில் லெஸ் தேன் 7% தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெட் கெயின் ஆஃப் ஏடிபி வென் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் கன்வெர்டட் டு 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட். கிளைகாலிசிஸில் ஏடிபி நெட் கெயின் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 2 தான் நெட் கெயின், 4 கெயின் 2 லாஸ், அப்போ நெட் கெயின் வந்துட்டு 2. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரு. அண்ட் அடுத்து எத்தனை ஏடிபி எத்தனை NADPH வந்துட்டு ஃபார்ம் ஆகுது ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் டியூரிங் கேல்வின் சைக்கிள். ஸோ இது வந்து கேல்வின் சைக்கிள், அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் சரிங்களா. 18 ATP 12 NADPH2, இது ரெஸ்பிரேஷன் சாப்டரில் ஃபோட்டோசிந்தசிஸ், பட் இருந்தாலும் அதை பார்த்துக்கோங்க சரியா. அண்ட் அடுத்து ATP used at 2 steps in glycolysis. First ATP is used in converting glucose into glucose 6-phosphate. Second ATP used in conversion of fructose 6-phosphate into fructose 1,6 diphosphate. ஆமாம், ATP வந்து கன்சப்ஷன் யூசேஜ் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும் கரெக்டு. எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையும் தேர்ட் ஸ்டெப்லையும். ஓகே, 10 ஸ்டெப் தானே கிளைகாலிசிஸ், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையும் தேர்ட் ஸ்டெப்லையும் நடக்கும். குளுக்கோஸ் 6-phosphate மாறுதல் அங்கேயும், fructose 6-phosphate fructose 1,5 bisphosphate அல்லது diphosphate மாறும்போது. ஸோ அப்போ ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசெஷன். இந்த 2 இடத்துல ஃபாஸ்பேட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுது, அப்போ இந்த 2 இடத்துல ATP யூஸ் ஆகுது, அப்போ ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசெஷன். AR இஸ் ரைட், ஆர் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ சரியா. எப்பயும் இது ஆப்ஷன் ஏல இருக்கும், இங்கே ஆப்ஷன் டியில் போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்து இதை மேட்ச் பண்ணணுமா, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ், ஆமாம் பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஏக்கு வந்து 2. கிளைகாலைசிஸ் அப்படின்னா ஐ கேன் சே EMP பாத்வே கரெக்டாக, அந்த 3 சயின்டிஸ்டோட பேர் எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அண்ட் TCA சைக்கிள் வந்து சிட்ரேட் சிந்தேஸ் என்சைம் வரும். ஸோ ஏக்கு வந்து 2, ஓகே, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 1. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. அண்ட் அடுத்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் இல்லையா, அந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்குள்ளே தான் TCA சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும் சரியா. ஸோ அப்போ ஐ கேன் சே ஏக்கு 2. அப்புறம் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடக்குமா, ஏக்கு 2 பிக்கு 1 ரைட். அப்படினாலே ஆப்ஷன் 1 ETS எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனு. புரோட்டான் கிரேடியன்ட்டு இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் ஜாஸ்தி இருக்கும். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் H+ அதிகம் இருக்கும், மேட்ரிக்ஸில் கம்மி இருக்கும். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ரைட். அண்ட் அடுத்து எந்த ஸ்டெப் ஆஃப் TCA சைக்கிளில் which does not involve oxidation of substrate ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது. அப்போனா TCA சைக்கிளில் 3 இடத்துல NADH2 வரும். எப்படி வரும், NAD ப்ளஸில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். அந்த ஹைட்ரஜனை எப்படி ஆட் பண்ணுவீங்க, சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் ஆக்சிடேஷன், ஆமாவா. ஸோ சைக்கிளில் 3 இடத்துல NADH2 ஃபார்ம் ஆகும். எப்படி NAD ப்ளஸோட ஹைட்ரஜனை ஆட் பண்ணி NADH2 ஃபார்ம் ஆகும். எப்படி NAD ப்ளஸோட ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவீங்க, சப்ஸ்ட்ரேட்டில் இருந்து ஹைட்ரஜன் எடுத்து தான் NAD ப்ளஸில் ஆட் பண்ணுவீங்க. சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறீங்கனாலே அது ஆக்சிடேஷன் சொல்லலாமா, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை. ஓகே, ஸோ அப்போ எந்த ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் ஆகலைன்னு கேட்குறாங்க. சக்சினிக் ஆசிட்லேருந்து மேலிக் வரும்போது ஆகுமா அப்படின்னா இல்லை, இங்கே ஆகாது. சக்சினைல் கோஎன்சைம் ஏலேருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது இது வரும். ஐசோசிட்ரிக்லேருந்து ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சிடேஷன் வில் டெஃபினெட்லி ஹேப்பனு. அப்புறம் மேலிக்லேருந்து ஆக்சிலாஸ்டிக் ஆசிட் வரும்போதும் நடக்கும் சரியா. அப்புறம் சாரி இங்கே நடக்கும்ல, இங்கே நடக்கும். இது வந்து என்னதுன்னா FADH2. சக்சினிக்லேருந்து ஃபிமாரிக் வந்து ஃபிமாரிக்லேருந்து தான் மேலிக்கு, பட் உங்கள் புக்கில் ஃபிமாரிக் கொடுத்துருக்க மாட்டாங்க, டேரெக்டாக சக்சினிக்லேருந்து மேலிக் வர மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல FADH2 வரும் பாருங்கள், அங்கேயும் ஆக்சிடேஷன் ஆகுது. உங்களுக்கு NAD மட்டும்தான் கிடையாது, FADUன்னு வரலாம் இல்லையா. அப்போது என்ன ஆகும், FAD ப்ளஸ் FADH2 மாறுது. எப்படி, அந்த சக்சினிக்கில் இருக்கிற ஹைட்ரஜன் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி FAD ப்ளஸில் ஆட் ஆகுது. ஸோ இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன் தானே.
ஸோ அப்போ இங்கே ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது சக்சனிக்லேருந்து மேலிக் வரும்போது, அதாவது சக்சனிக்லேருந்து மேலிக் வந்து அப்புறம் மேலிக் வரும். ஸோ இந்த ப்ராசஸில் FADH2 வருது, அப்போ அங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. இங்கே தான் நடக்கலை, இங்கே வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் நடந்து GTP வரும். அப்போ இங்கே தான் என்ன நடக்கலாமா, ஆக்சிடேஷன் நடக்கலை. சரியா? ஸோ ஹோப் இது உங்களை எல்லாருக்கும் புரியுது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். I will see you in the next session. ஸோ நம்ம ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரைட், உங்கள் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம ஆஃப்லைன் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ப்ராப்பராக போர்ஷன் முடிச்சு, ப்ராப்பராக டெஸ்ட் வச்சு, 720 மார்க்குக்கு நிறையா மார்க் டெஸ்ட் வச்சுட்டு, GEB டெஸ்ட் சீரிஸ் வச்சு உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஸோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி 10,000 + GST, அதான் இந்த கோர்ஸோட ப்ரைஸு. ஓகே, ஸோ அப்போ GEB எக்ஸாமினேஷன் நடக்குது மார்ச் 25, 27, 29, 31 சொல்லிட்டு 4 நாளில். ஏப்ரல் மாதம் ஒரு 10-12 நாள் நடக்கும். இது உங்களுக்கு ஃப்ரீ தான், இதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல. QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேயே சிலபஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த டெஸ்ட் அன்றைக்கி என்ன சிலபஸ், இது அன்றைக்கி என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளீஸ் கம் அண்ட் ரைட் த எக்ஸாமினேஷன் பா. அண்ட் நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 29 ஆரம்பிக்குது. அதோட ப்ரைஸ் 3,999 இன்க்ளூடிங் GST. இது ஆப்பில் நடக்கும், லைவ் கிளாஸு ப்ளஸ் டவுட் சால்விங் செஷனு. ஆப்பில் ஏ ஃபீச்சர், கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், போர்ஷன் முடிக்க மாடியூல் எக்ஸாம், 720 மார்க்குக்கு நீட் பேஸ்ட் மார்க் டெஸ்ட், GAB எக்ஸாம் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுமா. சரியா? இவங்க எல்லாரும் நம்ம Xylem சென்டரில் படித்து இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ரைட், கால் திஸ் நம்பர் 8129000700 ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ். ஐ வில் see you in the next class பசங்களா. Until then, keep learning, keep growing. Thank you.